இன்னைக்கு நாம 2021ல ரிலீஸ் ஆன கோல்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இது ஒரு மலையாள படம் மக்களே. இந்த படத்துல ஒரு மண்டையோட கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மண்டையோடுக்கு சொந்தமான நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி போட நம்ம ஹீரோக்கு காத்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி நமக்கும் சேர்த்துதான். இது ஒரு வித்தியாசமான ஹாரர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் மக்களே. இந்த படத்தை முழுசா பாருங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் நம்மளால ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு பயங்கர ட்விஸ்டா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே பேய் ஓட்டுற விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதங்கள்ல இருக்கிற எல்லா பேய் ஓட்டுற பிரீஸ்டுங்களையும் காமிக்கிறாங்க. இதே டைம்ல ஒரு குட்டி பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேய் ஓட்ட ட்ரை பண்ணும்போது அவனுடைய அப்பா மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது என்னுடைய வீடு, இங்க இருந்து நான் போக மாட்டேன், நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு ஃபேவர் நீங்க பண்ணும் அப்படின்னும் போது, என்ன ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், நான் காணாம போகல, நான் இறந்து போயிட்டேன், என்னை யாரு கொலை பண்ணாங்களோ அந்த கொலைகாரன் யாருன்னு நான் காமிக்கிறேன், அவனுக்கு தண்டனை கிடைச்சா மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த உடம்பை விட்டு வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இது என்ன விஷயம்னு பார்த்தா ஒரு ஷோ ஒன்று நடக்குது மக்களே. இந்த அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி, தீர்க்கப்படாத மிஸ்ட்ரிகளை பத்தி நம்ம ஹீரோயின் ஒரு ஷோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க, ஒரு வீடு தேடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஹவுஸ் ஓனர் கால் பண்றாரு. கால் பண்ணி, நீங்க வீடு பார்க்க வரேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நான் வீட்டுல தான் இருக்கேன், கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, இவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் பையன் இருப்பான். நான் ஒரு முக்கியமான வேலையா கிளம்புறேன், இந்த ஊருக்கே காலி பண்ணிட்டு வர போறேன், வீடு பார்க்க போறேன், நம்ம பாஸ் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாஸ் இல்ல, பாஸுடைய மனைவி இருக்காங்க, பாத்து போ அப்படின்னு சொல்லும்போது, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது பாஸுடைய மனைவி பார்த்துட்டு, என்னம்மா அதுக்குள்ள எங்கேயோ கிளம்புற போல, உன்னுடைய ஷோல ரேட்டிங்லாம் ரொம்ப கம்மியா வருது, வர வர சரியாவே ரேட்டிங் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், நீ இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே எங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவங்களுடைய முன்னாள் மாமியார் கால் பண்றாங்க. ஏன் முன்னாள் மாமியார்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்களும் ஹஸ்பண்டும் பிரிஞ்சிட்டாங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, கூடிய சீக்கிரமே டைவர்ஸ் வாங்க போறாங்களாம். இப்போ மாமியார் கால் பண்ணி, இங்க பாருமா, நீ இப்போ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் பண்ணு, என்னுடைய குழந்தைய, அதாவது என் பையனுடைய குழந்தைய நானே பாத்துக்கிறேன், என் பேத்தி வந்துட்டு இன்னொருத்தவனை அப்பான்னு கூப்பிட நான் விரும்பல அப்படின்னு சொல்லும்போது, என் பொண்ணை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், உங்க பையனை பத்தி கவலைப்பட்டா மட்டும் போதும், இப்போதைக்கு நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த வீட்டை பாக்குறாங்க. ஹவுஸ் ஓனர் அப்படியே வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு எட்டி பார்க்கும்போது நமக்கு பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த வீட்டுக்குள்ள என்னமோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா, ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு வெளியே வந்து என்ன விஷயம்லாம் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு கவர் ஒன்று இருக்கு. அந்த கவருக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மனுஷனுடைய மண்டை ஓடு இருக்கு. இதை பார்த்து பயந்த ஒரு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கிறாரு. போலீஸ் பரபரப்பா வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரஸ் மீடியாலாம் வந்து பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல லோக்கல் போலீஸ்ல எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் பேசிட்டாங்க. எஸ்ஐ என்ன சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊருடைய மினிஸ்டருடைய பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு இல்ல என்ன வந்துட்டு கர்ப்பமாக்கிட்டு பிரேக்கப் பண்ண முடியாது, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட்டா நியூஸ்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணு காணாம போயிட்டா, எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. ஒருவேளை அந்த பொண்ணுடைய பாடியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்து அவங்க அம்மாக்கு அனுப்புறாங்க. வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேட்கும்போது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, உன்னுடைய பொண்ணு எப்படா உன்னை பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, சரிமா நான் வந்து கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் கிரைம் ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்த ஹீரோ என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டை ஓடலாம் பாக்குறாரு. என்ன விஷயம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒருத்தர் மீன் பிடிக்க வந்திருக்காரு, அவருடைய வலையில என்னமோ கவர் மாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது, இந்த மண்டை ஓட்ட பார்த்து பயந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் இதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட என்ன விஷயம் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கவருக்குள்ள மண்டையோட சேர்த்து ஒரு கல்லையும் போட்டிருக்காங்க போல, அந்த கல்லு மண்டையோடு அதுக்கப்புறம் கொஞ்சம் முடியும் நமக்கு கிடைச்சிருக்கு, டிஎன்ஏ ரிப்போர்ட் வரும்போது தான் என்ன விஷயம்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நேரா போயிட்டு பிரஸ் மீடியாவை பார்த்து இந்த மாதிரி ஏரிக்குள்ள இருந்து ஒரு மண்டையோட கண்டுபிடிச்சிருக்கோம்,
இது வந்துட்டு ஒரு மனுஷனுடைய மண்டையோடு, கண்டிப்பா இது ஒரு நேச்சுரல் டெத் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இங்க தான் இந்த படத்துடைய பெரிய போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த மண்டையோட கொண்டு போயிட்டு இந்த மண்டையோடு ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு பெண்ணுடைய மண்டையோடு தான். இவங்க இறந்து போயிட்டு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கணும். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 2019 செப்டம்பர் இல்ல அக்டோபர் இந்த டைம்ல தான் இவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வயசு ஒரு 25 to 30 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மண்டை ஓடுல இருந்த எல்லா பல்லுமே கீழே விழுந்துட்டு இருக்கு. ஒரு பல்லு மட்டும் மண்டை ஓடுல மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பல்லு வந்துட்டு ஆர்டிபிஷியலா வாய்க்குள்ள வச்ச பல்லா இருக்கணும். அதாவது அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும் போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்லனா ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்ல புடுங்கிட்டு அவங்க ஆர்டிபிஷியலா ஒரு பல்ல வாய்க்குள்ள வச்சிருக்கணும். அந்த பல்லு மட்டும் ஸ்க்ரூ போட்டதுனால மண்டை ஓடோடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே கொலை செய்யப்பட்டவங்க யாருன்னு தெரிய வந்துடும். கொலைகாரனை தான் தேடி அலைவோம். முதல் முறையா கொலை செய்யப்பட்டது யாருன்னே தேடி அலைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து அசிஸ்டன்ட் கிட்ட முதல்ல 2019-20 இந்த காலகட்டத்துல நம்ம ஊர்ல காணாம போன, முக்கியமா நம்ம ஸ்டேட் முழுக்க காணாம போன எல்லா பெண்களுடைய லிஸ்டையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சார் எனக்கு இன்னொரு டவுட், நமக்கு கிடைச்சது தலை மட்டும்தான், அந்த கொலைகாரன் தலையை கட் பண்ணி இதுக்குள்ள போட்டிருக்கான் அப்படின்னும் போது இந்த ஏரி முழுக்க நம்ம தேடி பார்த்துட்டோம், மத்த உடம்புடைய பாகங்கள்லாம் நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல கொலைகாரன் பயங்கர பிரில்லியன்ட், ஒரே இடத்துல போட்டா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட் முழுக்க ஆட்கள் பெருசா யூஸ் பண்ணப்படாத ஏரி குளம் குட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடங்கள்ல அவன் துண்டு துண்டா கட் பண்ணி போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கேரளா முழுக்க இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல எங்கெல்லாம் சந்தேகப்படும்படியா இருக்கோ அங்க எல்லாம் போயிட்டு தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு குழந்தைய கூப்பிட்டு கிளம்புறாங்க. போகும்போது இந்த பொண்ணு போயிட்டு ஒரு பொம்மையை இருக்குதா, இந்த பொம்மையை அங்கேயே வச்சுட்டு வா, நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு வேற வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல முடியாது, இது என்னுடைய சித்தி வாங்கி கொடுத்த பொம்மை, குஞ்சூட்டி எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறா. அந்த பொம்மைக்கு பேரு குஞ்சூட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கா. இப்ப அப்படியே கிளம்பும் போது அம்மா நீங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது உன்னுடைய தங்கச்சி இறந்து ஒரு வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி நான் வெளியே வர முடியும், உன்னுடைய தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல் இருக்கு, உன் தங்கச்சியை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஏமா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு கூப்பிட்டு புதுசா ஒரு வீடு பார்த்திருக்காங்க இல்லையா, அங்க போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு வக்கீல பாக்குறாங்க. என்னுடைய டைவர்ஸ் கேஸ் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கூடிய சீக்கிரமே முடிஞ்சிடும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வக்கீல் நோட்டீஸ அந்த ஆளுக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு கிட்ட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணு அந்த சித்தி வாங்கி கொடுத்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பொம்மை வச்சிருக்கா பாத்தீங்களா, அதை புடுங்க ட்ரை பண்ணும்போது கொடுக்க மாட்டேன், இது என் சித்தி வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்ல ஆமாமா நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன், உன்னுடைய தங்கச்சிக்கு என்ன விஷயம் ஆச்சு, அவ இத்தனைக்கும் சைக்காலஜி படிச்சிருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாங்க சைக்காலஜி படிச்சா மட்டும் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம்லாம் வராதா என்ன, திடீர்னு ஒரு நாள் என் தங்கச்சி எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தா, வெளியே போயிட்டு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டா, ரொம்ப நேரமா ஆச்சு கதவே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு பார்க்கும்போது அவளுடைய ஷால்ல அவளே மாட்டிக்கிட்டு தொங்கியிருந்தா, ஏன் அப்படி பண்ணா, எதுக்கு அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, காரணமாச்சு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா மனசுக்கு கொஞ்சமாச்சு ஆறுதலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வக்கீலே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீமோட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆயிரக்கணக்கான பேர் காணாம போயிருப்பாங்க. அதுல இருந்து 37 பேரை மட்டும் நம்ம ஹீரோ ஃபில்டர் பண்றாரு. எப்படி அப்படின்னா இந்த 37 பேர் மட்டும்தான் காணாமலே போயிருக்காங்க. இது வரைக்கும் எங்க போயிருக்காங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீடைலும் கிடைக்காம இருக்கான். அதுவும் இவங்களுக்கு மட்டும்தான் 25 to 30 அந்த வயசுக்குள்ள இருக்காங்க. இவங்கள பத்தின எல்லா டீடைலும் எனக்கு வேணும், எல்லா ஃபேமிலியும் போயிட்டு கான்டாக்ட் பண்ணி டிஎன்ஏ சாம்பிள்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் அப்படியே அந்த குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஃப்ரிட்ஜ்ல இருந்து கூலிங்கா தண்ணியை கொண்டு வந்து கையில ஊத்தி கழுவிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் ஜில் தண்ணியிலேயே விளையாடிட்டு டைம் ஆயிடுச்சு பாரு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க வேலைக்காரமா. இப்போ நம்ம ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வாஷ் பேஷன் முழுக்க ஒரே முடியா இருக்கு. என்ன முடியா இருக்கே, எப்படி இந்த முடி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சில எடுத்து பார்த்துட்டே இருக்கும் போது அங்க ஊத்தப்பட்ட தண்ணி அப்படியே இருக்கு, உள்ளுக்குள்ளவே போக மாட்டேங்குது. இவங்களும் குச்செல்லாம் வச்சு குத்தி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அமானுஷ்யமா தண்ணி மேல வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போது இவங்க ஒரு மாதிரி பயந்தே போயிட்டாங்க. இதே டைம்ல யாரோ வீட்டுக்குள்ள வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது, யாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிட்டு பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ள ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் இவங்கள பார்த்து கொலைக்க இவங்க பயந்துட்டு கீழே உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா போயிட்டு ஒரு மாப்பை கொண்டு வந்து இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லும் போது அந்த நாய் ஏதோ ஒண்ணு சொல்ல ட்ரை பண்ணி பயங்கரமா கொலைக்குது, வேற எதையோ பார்த்து கொலைக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ அடிச்சு விரட்டுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் அப்படியே வேலைக்காரமா இந்த குட்டி பொண்ணை உள்ள கூட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜூஸ் வேணும், சம கூலிங்கா வேணும் அப்படின்னும் போது எப்ப பார்த்தாலும் ஜூஸ் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க
போயிட்டு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டியை கொண்டு வர ஐஸ் கட்டிக்குள்ள என்னமோ இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தா ஏதோ ஒரு பூச்சி இருக்கு போல. அதை பார்த்து இவங்க பயந்து போயிட்டாங்க. ஐஸ் கட்டிக்குள்ள எப்படி பூச்சி போச்சு, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினும் இந்த குழந்தையும் தூங்கிட்டே இருக்கும் போது இந்த குழந்தை கையை கீழே வச்சுக்கிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த பொம்மை இருக்கும். இதே டைம்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அம்மா ஏதோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பும் போது நம்ம ஹீரோயின் ஏஞ்சி பாக்குறாங்க. ஏஞ்சி பார்த்தா ஒரே தண்ணியா இருக்கு. எப்படி இவ்வளவு தண்ணி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பாக்கலான்னு பொறுமையா போயிட்டு கதவை ஓபன் பண்ணா இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டு பே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த வேலைக்காரமா தான் வந்திருக்காங்க. பேய்க்கு பிறந்த பேயே, இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு என்ன வந்து பயம்புத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, அம்மா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் பாட்னு படுத்து தூங்கிட்டே இருந்தேன்னா அந்த டைம்ல யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஏதோ நாயோ பூனையோ அழுகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா விட்டேன். அப்ப யாரோ என் முகத்துல தண்ணியை ஊத்திட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பொண்ணுடைய உருவத்தை நான் பார்த்தமா, இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா என்னமோ இருக்கு, நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னமா நைட் டைம்ல வந்து பேய் கதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, என்னுடைய குட்டி பாப்பா தான் சத்தம் போட்டு கத்திருப்பா, ஏதாவது விளையாடி இருப்பா, இந்த தண்ணி ஏதோ கீழே ஊத்திக்கிட்டு இருக்கு பாரு, என்ன விஷயம்னு பாரு, நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் ஹீரோடைய டீமையும் காமிக்கிறாங்க. நாங்க அந்த 37 பேர்ட்ட வந்து சாம்பிள் வாங்கி செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எதுவுமே மேட்ச் ஆகல சார் அப்படின்னு சொல்லும் போது, மேட்ச் ஆகல அப்படின்னா ஒருவேளை இந்த பொண்ணு வெளி மாநிலத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா சார், இப்பெல்லாம் நம்ம ஊருக்கு எக்கச்சக்கமான பேர் வராங்க, வெளி ஊர்ல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து. அப்படி வெளி மாநிலத்துல எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணு காணாம போறா அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு தான் இந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. நமக்கு தெரிய வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சார் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அந்த ஆங்கிள்லயும் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, உங்களை பார்க்க உங்க மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ போறாரு. போயிட்டு அவர் பயங்கரமா குடிச்சிருக்காரு. ஏன் மாமா அப்படி பண்ற, இந்த மாதிரி குடிச்சிட்டு என் பேரை சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், ஏன் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்குன்னு யாரு இருக்கா, நான் செத்தே போனா கூட என் பாடிய நீ மட்டும்தான் அடையாளம் காட்ட முடியும், உன்னதானே பார்க்க வர முடியும், அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு ஒரு ஆன்மீக பயணம் போலான் இருக்கேன், அதுக்கு கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன் மறுபடியும் பாருக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி இல்ல மருமகனே கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு. இவர் ஒரு பயங்கரமான ஆக்டர், எனக்கு இவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே, செமையா ஆக்ட் பண்ணுவாரு. இவர் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோக்கு இன்னொரு விஷயம் தோணுது. ஒருவேளை காணாம போன பொண்ணுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாம இந்த பொண்ணு அனாதையா இருக்கா, இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லாம இருந்தா கண்டிப்பா இந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் கரெக்ட் தான், அப்படி இருந்தா நம்ம எப்படி தேட போறோம், அப்படி இருந்தா அந்த பொண்ணை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய 2 அசிஸ்டன்ட்டும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த குட்டி பொண்ணு பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடிட்டே இருக்கும் போது, எப்ப பார்த்தாலும் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்காத, பொம்மையை கொண்டு போயிட்டு அங்க மாட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமா சொல்லும் போது, இந்த பொண்ணு போயிட்டு ஃப்ரிட்ஜ்ல பொம்மையை மாட்டிட்டு வரா. அப்ப அந்த ஃப்ரிட்ஜ்ல என்னமோ அமானுஷ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம எந்த பாதையில போனாலும் முட்டு சந்தா இருக்கு, இது வரைக்கும் காணாம போன எல்லாருடைய லிஸ்டையும் எடுத்து பார்த்தாச்சு, அது மட்டும் இல்லாம என்னுடைய கெஸ் என்ன அப்படின்னா இந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற விஷயமே யாருக்கும் தெரியாம கம்ப்ளைண்டே கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற கடைசி ஹோப் என்ன அப்படின்னா அந்த மண்டை ஓட்டோடு ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பல்லு, அந்த பல்லு செயற்கையா வாய்க்குள்ள வச்சு ஸ்க்ரூ பண்ணப்பட்டிருக்கு. அந்த பல்ல வச்சுதான் இவங்க யாரு, இறந்து போனவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு எக்ஸ்பர்ட்டை போயிட்டு மீட் பண்றாரு. அவரு இந்த எக்ஸ்ரேவெல்லாம் பார்த்துட்டு இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி வாயில ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த செயற்கை பல்ல பொறுத்திருக்காங்க. அந்த செயற்கை பல்லு ஸ்க்ரூ பண்ணப்பட்ட காரணத்தினால அந்த உடம்பே அழுகி போனாலும் பல்லு மட்டும் ஒழுகாம இருக்கு. இந்த பல்லு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொருத்தப்படுற பல்லு வந்துட்டு பாத்தீங்கன்னா வித்தியாசமான மெட்டீரியல்ல பொருத்துவாங்களாம். கேரளா முழுக்க 27 ஹாஸ்பிடல்ல இதே போல பல்ல யூஸ் பண்ணி வாயில வந்துட்டு அந்த டென்டல் ப்ராப்ளம்லாம் சரி பண்றாங்க. இந்த 27 ஹாஸ்பிடல்ல போயிட்டு செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த பொண்ணு இறந்து போறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த பல்ல வாய்க்குள்ள பொருத்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பர்ட்டும் சொல்றாரு. இப்போ அந்த 27 ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறாங்க.
பாக்குறாங்க. முக்கியமா இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 27 ஹாஸ்பிடல்ல இருந்து 2019ல பல்லு பொருத்தப்பட்ட எல்லா பெண்களுடைய டீடைலும் வாங்க போறாங்க. முக்கியமா 25 to 30 இந்த வயசுல இருக்கிற எல்லா பெண்களுடைய டீடைலையும் வாங்கி எல்லாரையுமே கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண போறாங்க. கான்டாக்ட் பண்ணும்போது யாரை கான்டாக்ட் பண்ண முடியலையோ, யாரு மாயமா மறைஞ்சு போயிட்டாங்களோ அவங்க தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போறாங்க. அந்த ஒரு ஐடியாவோட தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு ஆப்பிள் ஒரு மாதிரி வித்தியாசமான முறையில கடிக்கப்பட்டிருக்கு. ஏன் தங்கம் ஆப்பிள்ல கடிச்சா உள்ள வைக்காத அப்படின்னு சொல்லிருக்கல, ஏன் அப்படி பண்ற, எதுக்காக கடிச்சிட்டு உள்ளுக்குள்ள வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொண்ணு கிட்ட கேட்கும்போது, அம்மா நான் ஒன்னும் கடிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. இந்த ஆப்பிள் அப்படியே தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் கழுத்துல பார்த்தா ஏதோ ஒரு தழும்பு இருக்கு. எப்படி நம்ம கழுத்துல தழும்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்து இவங்க ஒரே யோசனையா இருக்காங்க. ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள இந்த வேலைக்காரமா சொன்ன மாதிரி ஏதோ அமானுஷமா இருக்கோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாங்க. அடுத்தது ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அமானுஷமா சில விஷயங்கள்லாம் பாக்குறேன், உனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பேய் சம்பந்தப்பட்ட ஷோலாம் பண்ணி உன் மைண்ட் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிருச்சு போல. பேயெல்லாம் நம்பாத, அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, இது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், உன்னுடைய ஆள் மனசுதான் நம்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, டேய் அங்க இருந்து பார்க்கும்போது பேயெல்லாம் கிடையாது, இது அப்படிதான் நம்ம வந்துட்டு சும்மா கற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தோணும். ஆனா ஃபீல் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் அதனுடைய கஷ்டம் உனக்கு புரியும்டா அப்படின்னும் போது இவங்க சீரியஸா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு இப்பதான் புரியுது. நம்ம கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி ஒரு பேய் ஓட்டுற லேடிய இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு பேசி பார்க்கலாமா. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச பேயை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரே லேடி அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த லேடியை மீட் பண்றாங்க. இவங்களுக்கு என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்லும் போது, ஏதோ ஒரு ஆன்மா உங்களை கான்டாக்ட் பண்ண பாக்குது போல அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக என்ன மட்டும் கான்டாக்ட் பண்ண பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, அதாவது இது எல்லாமே ஒரு ரேடியோ வேவ் மாதிரி தான் வச்சுக்கோயேன். கரெக்டான சேனல்ல நம்ம டியூன் பண்ணி வைக்கும் போது கரெக்டான சவுண்ட் கேட்கும். அப்படி நம்ம சரியா டியூன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா கொர் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சவுண்ட் நமக்கு கேட்காம இருக்கும். அதே போலதான் சரியான டைம்ல சரியான நபரை இவங்க நமக்கு உதவி செய்வாங்க. இவங்களால நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மாக்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த நபரை ஆன்மாக்கள் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சும்மா போறவரை யாரையும் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. நான் கிளம்பி உன்னுடைய வீட்டுக்கு வரேன், வந்துட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே கிளம்பி ஹீரோனுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு உட்கார்ந்து ஏதோ மந்திரம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க. அப்படியே கண்ணாடியை கழட்டிட்டு உட்காருவாங்க. கண்ணை பார்த்தா அப்படியே வெளிரி போயிருக்கு. இவங்களை பார்க்கும் போதே பேய் மாதிரி இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, நீ யாரு, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. நம்ம அந்த 27 ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணை மட்டும் எங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. அந்த பொண்ணுடைய டீடைல் உங்களுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னும் போது சென்ட் ஆகிட்டே இருக்கு. இதே டைம்ல இந்த மந்திரவாதி லேடி உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய டீடைல பார்க்கும்போது ஈவா மரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இவங்களும் ஈவா மரியா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. ஏஞ்சி பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் ஓபன் ஆகுது. ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னமோ அமானுஷமா நடக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஒரு பேய் வெளியே வருது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ சவுண்ட் மாதிரி கேட்டிருக்கும். போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த குழந்தை இருக்கு. ஐயோ என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தை அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. அந்த குழந்தையுடைய வாயில என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா வாய்க்குள்ள இருந்து நீட்டமா ஒரு முடி வந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு கண்ணை முடிச்சு பயப்படுறாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவு தான். கனவா இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னமோ இருக்கு, ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த பொம்மையெல்லாம் புடுங்கி போட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வேணாம், இந்த ஃப்ரிட்ஜை இங்க இருந்து கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய டீம் அந்த பொண்ணுடைய ஆதார் கார்டு காப்பியை டவுன்லோட் பண்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு ஃபாரன்சிக்ல இருந்து கால் பண்ணி அந்த பொண்ணுடைய மண்டை ஓட்ட வச்சு அந்த பொண்ணுடைய ஃபேஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். இதை வந்து நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னும் போது இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதார் கார்டு காப்பியை கொண்டு போயிட்டு அங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா, ரெண்டுமே மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஆதார் கார்டுல ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு இவங்க கிளம்பி போறாங்க. போயிட்டு ஈவா மரியாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல சார், அந்த பொண்ணுடைய குடும்பமே ஒரு குழப்பமான குடும்பம் அப்படின்னும் போது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஈவா மரியாவுடைய அப்பாவுடைய பேரு அலெக்ஸ். அலெக்ஸ் முதல்ல மரியா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடிய கல்யாணம் பண்றாரு. அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் ஈவா மரியா. இந்த பொண்ணு பிறந்து கொஞ்ச நாள்லயே மரியா இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா பெண் குழந்தைய தனியா வச்சு பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா ஒரு கேர்டேக்கரை கூட்டிட்டு வராரு. அப்பா பெரிய பணக்காரு, இந்த ஊர்லயே ஒரு பெரிய புள்ளி. அந்த கேர்டேக்கர் லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா அலெக்ஸ உசார் பண்ணி அவரையே கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா ஈவாக்கு இந்த விஷயம் வளர வளர பிடிக்காம பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஈவாவை ஒரு கான்வென்ட்ல சேர்த்து அங்கேயே படிக்க வைக்கிறாரு. அங்கேயே அந்த பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டு அதுக்கப்புறம் கோச்சிக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன விஷயம்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. கடைசியா அலெக்ஸ் இறந்து போயிட்டாரு. இறந்து போகும்போது என்னுடைய எல்லா சொத்தும் ஈவா மரியாக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. அந்த எல்லா சொத்தையும் வித்து அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு வெளியூர் போயிட்டா. இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஒரு புரோக்கர் வராரு. இந்த புரோக்கர் கிட்ட விசாரிங்க, இவருக்கு இந்த ஊரை பத்தி எல்லாமே தெரியும், இந்த ஊர்ல வாழக்கூடிய எல்லார பத்தியுமே இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இவர்கிட்ட கேட்கும்போது இவர் ஒரு காட்டை கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாரு. இந்த மொத்த காடுமே அந்த பொண்ணுக்கு தான் சொந்தம். இந்த காட்டுல இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டம், அந்த தோட்டம், இந்த தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமான விலை போகக்கூடியது. நான் அந்த பொண்ணு கிட்ட எக்கச்சக்கமான வாட்டி கேட்டேன், என்கிட்ட கொடு, என்கிட்ட ஒரு பார்ட்டி இருக்காங்க, நிறைய காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இப்போ விற்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 2-3 மாசத்துலயே திடீர்னு வந்து வித்துட்டு போயிட்டா. எனக்கு செம காண்ட் அந்த பொண்ணு மேல அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் கேள்விப்பட்டேன். இப்போ அந்த அலெக்ஸ் உடைய முதல் குடும்பம் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அட்ரஸ் வேணா கொடுக்குறேன், அங்க போயிட்டு விசாரிங்க, இது என்னுடைய கார்டு, இதை வச்சு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட்டும் கிளம்பி அந்த 2வது மனைவியை விசாரிக்க போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஈவாவை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணுவோனே அந்த பொண்ணை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசவே பேசாதீங்க, அந்த பொண்ணை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ஸ்டேஷனுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஓ நீங்க போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு, சார் அந்த பொண்ணை பத்தி பேசினாலே செம காண்டு சார், என் புருஷனுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருந்துச்சு, என் புருஷன் சாகத்துக்கு முன்னாடி எல்லா சொத்துமே ஈவாக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. நான்லாம் செம காண்ட்ல இருக்கேன், அந்த பொண்ணு எல்லா சொத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு போயிட்டா, எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கூட வைக்கல அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஈவா மரியா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது சார், அந்த பொண்ணு கிட்ட நான் கான்டாக்ட்லயே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்போ கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் புருஷன் இறந்து போகும்போது வந்தா அவ பாட்னு இந்த இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ பாட்னு கிளம்பி போயிட்டா, எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது, நாங்க பேசிக்க கூட மாட்டோம். ஆனா ஒரு வாட்டி என் புருஷன் இறந்து போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தா, நான் ஒரு ஹிந்து பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்பி போனா, இது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது அந்த புருஷனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பும் போது அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஈவாவுடைய ஹஸ்பண்ட பத்தி விசாரிக்கலாம், நம்ம கிளம்பி அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு ஈவாக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டீடைலை கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த மந்திரவாதி லேடியை மீட் பண்றாங்க. உன்னுடைய வீட்டுக்குள்ள ஈவா மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய ஆன்மா இருக்கு, அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல அகால மரணம் அடைஞ்சிருக்கா, அந்த பொண்ணுடைய சாவுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய உதவி கேட்கறான்னு நினைக்கிறேன். அவ கேட்கிற உதவியை நீ கண்டிப்பா பண்ணியே ஆகணும், நீ உதவி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உன் வீட்டை விட்டு இல்லனா உன்னை கான்டாக்ட் பண்றத நிப்பாட்டவே மாட்டா அப்படின்னு சொல்லும் போது, மேடம் எனக்கே ஒரு குட்டி பாப்பா இருக்கு, அந்த குழந்தைய பார்த்து போனா இல்லனா பேய்க்கு ஹெல்ப் பண்ணுவனா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வேணா வீட்டை காலி பண்ணிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வீட்டை காலி பண்ணிட்டு போனா மட்டும் அந்த பேய் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வராது, உங்ககிட்ட உதவி கேட்காது அப்படின்னு நினைச்சுக்காத, நீ உதவி பண்ற வரைக்கும் அந்த பேய் உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லி பயமுத்துறாங்க. இப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த ஹவுஸ் ஓனருக்கே கால் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜ் எங்கிருந்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃப்ரிட்ஜ் புது ஃப்ரிட்ஜ் கிடையாது, இவரு ஏதோ ஒரு கடையில இருந்து யூஸ்டு ஃப்ரிட்ஜ் தான் வாங்கி வீட்டுல வச்சிருக்காரு, அது எந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு ஞாபகப்படுத்தி சொல்றாரு, அந்த கடைக்கே போயிட்டு விசாரிக்கும் போது இங்க ஒரு நாளைக்கு 5-6 ஃப்ரிட்ஜ் வருமா, எங்க இருந்து வருது, யாரு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்லாம் நாங்க நோட் பண்ணி வைக்க மாட்டோம், கொண்டு வந்து கொடுப்பாங்க, எவ்வளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காசை கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்க யாராவது கேட்டா கொடுத்துருவோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கிட்ட கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை பார்க்க ஒரு அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. ஈவாவுடைய கான்டாக்ட் டீடைலாம் கொண்டு வந்திருக்கேன். சிடிஆர் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு யாருக்கும் பெருசா கால் பண்ண மாதிரியும் தெரியல, கால் வந்த மாதிரியும் தெரியல. இப்ப அந்த பொண்ணுடைய போனு ஆக்டிவ்லயும் இல்ல. ஆனா 2019 செப்டம்பர் மாசம் அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. ஆனா இந்த பொண்ணுடைய போனு 2020 ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஆன்ல இருக்கு. ஏப்ரல் மாசம் வாரணாசியில கடைசியா போனு ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த போனு ஆனே ஆகல. இது எப்படி சாத்தியம்? அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா 7 மாசம் அந்த
அந்த பொண்ணுடைய போனை யாரு யூஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ இந்த அசிஸ்டன்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, திருஷ்யம் படத்துல வர மாதிரி இந்த போனை கொலகார எங்கேயோ தூக்கி போட்டு அந்த போனை 7 மாசம் யாராவது யூஸ் பண்ணிருப்பாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யாராவது ஆட்டையை போட்டு கொண்டு போறாங்க, இல்ல கீழே ஏதாவது போன் கிடைக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா சேல் பண்றாங்க. அதே சிம்மோடலாம் 7 மாசம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஈவா மரியா இறந்து போயிட்டாங்க, அந்த பொண்ணை தேடி யாரும் வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் இந்த போனை யூஸ் பண்ணிருக்காங்க. யாரு ஈவா மரியாவை கொலை பண்ணதோ அதே கொலைகாரன் தான் இந்த போனை யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மனுஷன் எப்படிலாம் யோசிக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை பார்க்கும்போது எனக்கே அப்படியே செமையா இருந்துச்சு. இப்போ இந்த அசிஸ்டன்ட் போனது அப்புறமா நம்ம ஹீரோ ஈவா மரியாவுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்க்கும்போது கடைசியா அவங்க வாரணாசி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வந்துச்சு இல்லையா. அங்க போயிட்டு ஏதோ ஒரு போட்டோவை கிளிக் பண்ணி அதை ப்ரொஃபைலா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக்கையும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இவங்க வாரணாசி போயிருக்காங்க, நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு. இதே டைம்ல ஹீரோயினும் ஈவா மரியாவுடைய ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. யாரு அப்படின்னா அந்த வக்கீல். இத கண்டுபிடிக்கும் போதே கரெக்டா அந்த குட்டி பொண்ணு ஒரு கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த கார்ட்டூன்ல ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். அந்த சீன் அப்படியே ஸ்டக் ஆயிட்டு ஹெல்ப் மீன்னு வருது. நம்ம ஹீரோயின் அந்த பேய் ஹெல்ப் கேக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி ஈவா மரியாவை பத்தி எனக்கு தெரியணும், நீங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்றீங்க, உங்க சொந்தமா பந்தமா ஃப்ரெண்டா கிளைண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பேரை நான் இதுக்கு முன்னாடியே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஒருவேளை என் கிளைண்டா தான் இருக்கும், நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் ஹீரோவுடைய டீம் அந்த ஈவா மரியாவுடைய புருஷன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீடைலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புருஷன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய பாஸ் தான் மக்களே. அந்த புருஷன் நேரா போயிட்டு அந்த புருஷனை மீட் பண்ணும்போது இங்க வச்சு எதுவும் பேச முடியாது, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதே டைம்ல வக்கீலும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒரு டைவர்ஸ் கேஸ் விஷயமா வந்தாங்க. புருஷன் வந்துட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டாராம், அவன் கூட எனக்கு வாழ பிடிக்கல, டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரும்போது நான் தான் மியூச்சுவலா அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தேன். கடைசியா அந்த பொண்ணு ஏதோ வாரணாசி போறேன், ஆன்மீக பயணம் போறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஈவா மரியாவுடைய கான்டாக்ட் டீடைல் வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னமா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டியா, ஏதாவது புது ஷோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் ஆமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கான்டாக்ட் டீடைல் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கூட வேலை செய்யற பையன்கிட்ட போயிட்டு நம்ம பாஸ பத்தி உனக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாஸுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிருக்கு, இது 2வது பொண்ணு, காலேஜ் படிக்கும் போதே ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், இங்க வந்து ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கம்பெனியுடைய ஓனருடைய பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, அதனால முதல் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஒரு அமோகமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு, இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது அந்த முதல் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, அந்த பொண்ணுடைய பேரு ஈவா மரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த பொண்ணை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பேரை நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ஒரு ஐடி கம்பெனில என் ஃப்ரெண்டு வேலை பார்த்தாங்க, அந்த ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு தான் இந்த ஈவா மரியான்னு நினைக்கிறேன், நான் ஒரு வாட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு ஈவாவுடைய ஹஸ்பண்டை மீட் பண்ணி என்ன விஷயம் ஆச்சு, ஏன் பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டுக்காரன் சொன்னா பாத்தீங்களா, அதே போல சில விஷயங்கள் இவங்களும் சொல்றாங்க. இந்த மாதிரி நானும் அந்த பொண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம், காலேஜ் படிக்கும் போதே காதலிச்சோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா வாழ ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது நாங்க பண்ணது லவ்வே கிடையாது, இது ஒரு சின்ன இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா புரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் நீங்க ஈவாவை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி பார்த்தேன், ஏன்னா நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட வாழும்போது பிசினஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஒரு 2.5 கோடி பணம் வாங்கினேன், அது பிசினஸ்ல போட்டு மொத்தமா லாஸ் ஆயிடுச்சு, இந்த டைம்ல தான் இவ வேற டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலா, எனக்கு மொத்த பணமும் திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ்லாம் போட்டா, அந்த டைம்ல என் மாமனார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, இப்போ இருக்கிற மாமனார் தான் ஹெல்ப் பண்ணி எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண கொஞ்சம் காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் எப்பயுமே நீங்க ஈவா மரியாவை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காசை செட்டில் பண்ணும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில அந்த பொண்ணு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நீங்களும் ஈவா மரியாவும் ஒன்னா வாழ்ந்தீங்கல்ல, எங்க வாழ்ந்தீங்க, எந்த வீட்டுல வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரும் வீட்டுடைய அட்ரஸ் சொல்லி அனுப்புறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு தகவல் கிடைக்குது, கன்னியாகுமரி பக்கம் இப்ப எப்படி இவங்களுக்கு மண்டை ஓடு கிடைச்சதோ அதே போல ஒரு
வெட்டப்பட்ட கை கிடைச்சிருக்கான். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பொண்ணுடைய கை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க வேணா அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லு விஷயத்துல ஒரு டாக்டர் ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, ஒரு எக்ஸ்பர்ட், அவரே கால் பண்ணி சொல்றாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்லாம் தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே அந்த கொலைகாரன் இந்த பொண்ணை கொலை பண்ணி யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க போயிட்டு வெட்டப்பட்ட பாகங்களை போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ஈவாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஒரு வீட்டுல ஸ்டே பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாரு பாத்தீங்களா. அந்த வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது அந்த வீட்டுல ஒரு வயசானவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈவா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். தனிமையா தான் இருந்தா. கொஞ்ச நாள் வேலைக்கு போகும்போது இங்க ஸ்டே பண்ணிருந்தா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நானும் இவரும் வீட்டை தாண்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வாழ போறோம் அப்படின்னும் போது சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்ல ஒரு 6-7 மாசம் சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பையன் வீட்டுக்கு வரதையே நிப்பாட்டிட்டான். அடிக்கடிக்கே சின்னதா சண்டை கூட வரும். அந்த பையன் வீட்டுக்கு வரதை நிப்பாட்டினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு நான் வீட்டை காலி பண்ணிட்டு போறேன், அவர்கிட்ட டைவர்ஸ் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக டைவர்ஸ் வாங்கினாங்க அந்த விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அந்த தாத்தாவுடைய மனைவி பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிட்டாங்க, அந்த பையன் தான் இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருந்து சில திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஈவா போகும்போது சில விஷயங்கள்லாம் அங்கேயே விட்டு போனா, ஏன் விட்டு போனா அப்படின்லாம் தெரியல, இந்த விஷயம்லாம் உங்க கேஸுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு நாங்க கடைசியா ஈவா மரியாவை ஒரு வாட்டி பார்த்தோம். ஒரு வாட்டி கார்ல எங்கேயோ போயிட்டு வரும்போது சிக்னல்ல நின்னுட்டே இருக்கும் போது பக்கத்துல ஒரு கார் இருந்துச்சு. அந்த கார்ல ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல ஈவா மரியா உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு கூப்பிட ட்ரை பண்ணோம். மழையில அந்த பொண்ணுக்கு கேட்கவே இல்ல, அவ கிளம்பி போயிட்டா அப்படின்னும் போது ஈவா தான் டிரைவ் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க ஆம்பளை பையன் மாதிரி முடிய கட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கைய தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கையோட சேர்ந்து சில முடிகளையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கொலைகாரன் இந்த பொண்ணை கொலை பண்ணும்போது இந்த பொண்ணு வந்துட்டு முடிய பிடிச்சி எடுத்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தான் கையில முடி மாட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல சொல்லிருப்பாங்க. இப்ப அந்த முடி யாருடைய முடி, ஆணுடைய முடியா பெண்ணுடைய முடியான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப லேப் டெஸ்ட் பண்ணிட்டு அது ஒரு பொண்ணுடைய முடி அப்படின்னு சொல்றாங்க. சார் யாரா இருந்தாலும் கண்டிப்பா கொலைகாரன் ஒரு ஆண் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம முடி குட்டையா இருக்கு அப்படின்னும் போது இந்த சின்னோண்டு முடி ஒரு ஆணுக்கு சொந்தமானது அப்படின்னு தான் கெஸ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி கரெக்டா ஒரு பொண்ணுடைய முடின்னு கெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க விசாரிக்கும் போது கடைசியா ஈவா மரியா ஒரு பொண்ணு கூட போயிருக்கா, அந்த பொண்ணுடைய முடி சின்னதா இருக்கு, சோ அந்த பொண்ணு தான் கொலைகாரியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லுச்சு, அதுபடிதான் செக் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மேலதிகாரிகளுக்கும் கால் பண்ணி சொல்றாரு யார் தான் அந்த பொண்ணு எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. இதே டைம்ல ஒரு பாட்டு ஒன்று ஓடுது. இந்த பாட்டுல வந்துட்டு ஈவாவும் அந்த ஹஸ்பண்டும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய ஒரு பல்லு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ல புடுங்கிட்டு அதுக்கு ஆபரேஷன்லாம் பண்ணி ஒரு ஸ்க்ரூ மூலமா அந்த ஒரு பல்ல பொறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த பிளாஷ்பேக்லாம் காமிச்சு முடிக்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய மாமியார் ஹீரோனுடைய பொண்ணை பார்க்கணும், தன்னுடைய பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ எதுக்காக எங்களை தொல்லை பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது ஒன்னும் உன்னை தொல்லை பண்ண வரல, போயிட்டு ஒரு டீ போட்டு கொண்டு வா, நான் என் பேத்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு உன்னுடைய அப்பா கிட்ட காமிக்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் டிராவல் பண்ணி போகுது. இதை பார்த்து இவங்க பயந்தே போயிட்டாங்க. எப்பா ஆள உர்ரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொல்லாம அங்கிருந்து போயிட்டாங்க. ஹீரோயின் வந்து பார்க்கும்போது மாமியார அலக்கானும் பயந்து ஓடி போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோடைய டீமும் கடைசியா ஈவா மரியா எங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலை கண்டுபிடிச்சிட்டு அங்க போயிட்டு விசாரிக்கும் போது என்ன சார் நீங்களும் அதே பொண்ணையே கேட்டு வரீங்க, இன்னைக்கு காலையில கூட ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஈவா மரியா எங்க தங்கியிருந்தா எங்க போனா எங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு போனா நீங்களும் இப்போ வந்து விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுடைய கான்டாக்ட் டீடைல் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல, ஆனா என்னுடைய நம்பர் மட்டும் வாங்கிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஈவா மரியா கடைசியா எப்போ இங்க இருந்து கிளம்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு நான் காலி பண்ணிட்டு ஏதோ ஒரு டூர் போறேன் ட்ரிப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆனா திடீர்னு ஒரு நாள் இங்க வரவே இல்ல, நானே போன் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி நான் வெளியே ஒரு ட்ரிப்புக்கு போறேன், இப்போதைக்கு வரமாட்டேன் காலி பண்ணிக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் போட்டா, இங்க உன்னுடைய திங்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் யாரு கொண்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னால வர முடியாது, என் ஃப்ரெண்டை வர சொல்றேன் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகான்னு ஏதோ ஒரு பொண்ணு வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கு. அந்த ரேகா
ரேகான்ற பொண்ணு ஹாஸ்டலுக்கு வரும்போது நான் இங்க இல்ல, வேற ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன், அந்த பொண்ணு வந்து கொண்டு போயிட்டா, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, உங்ககிட்ட காலையில ஒரு பொண்ணு வந்து விசாரிச்சுட்டு போனா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பொண்ணு திரும்ப கால் பண்ணா இல்ல இங்க வந்தா அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இந்த பொண்ணுடைய Facebookயே பார்த்துட்டே இருக்கும்போது வாரணாசி போயிருக்கா, நிறைய போட்டோலாம் கிளிக் பண்ணிருக்கா. அந்த டைம்ல COVID-19 கொரோனா வைரஸ் காரணமா லாக்டவுன் போட்டாங்க. அந்த டைம்ல கரெக்டா இந்த பொண்ணு ஒரு போஸ்ட போட்டிருக்கா. லாக்டவுன் போடும்போது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாரும் போக கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பார்டரையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த டைம்ல இந்த பொண்ணால எப்படி திரும்பி வந்திருக்க முடியும்? அதாவது நம்ம ஹீரோடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, ஈவா மரியா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த கொலகாரி தான் போனை யூஸ் பண்ணிருக்கா. அந்த கொலகாரி தான் கிளம்பி ஈவா மரியாவுடைய பேர்ல வாரணாசி போயிருக்கா. அங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கணும் இல்லையா, ஸ்பெஷல் பஸ் மூலமா தான் திரும்பி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்பெஷல் பஸ் மூலமா திரும்பி வந்திருந்தா கண்டிப்பா ரெக்கார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை கலெக்ட் பண்ண சொல்றாரு. கலெக்ட் பண்ணும்போது ஈவா மரியா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஸ்பெஷல் பஸ் மூலமா அவங்க வந்துட்டு வாரணாசில இருந்து கேரளா வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வாரணாசில இருந்து நம்ம ஹீரோடைய மாமா வந்திருக்காரு. அதே டைம்ல அதே பஸ்ல நம்ம ஹீரோ போயிட்டு மாமாவை மீட் பண்ணி நீங்க வாரணாசி போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. உங்க பஸ்ல வந்துட்டு ஈவா மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தாளா, நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாப்பா, ரொம்ப நேரம் பஸ்ல டிராவல் பண்ணேன், அந்த பஸ்ல இருக்க முக்காவாசி பேர் என்கிட்ட பேசினாங்க, நல்லா தான் பேசணும், ஈவா மரியாவும் என்கிட்ட நல்லாவே பேசினா, பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு எங்க வந்து இறங்கினா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எங்கேயாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரீசெண்டா கூட அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்தேன், ஆனா எங்க பார்த்தேன்னா ஞாபகமே வர மாட்டேங்குது, அப்போ சரகு போட்டுருந்தேன், இப்போ போடாம இருக்கனா, கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போ, ஒரு கட்டிங்க போட்டா கண்டிப்பா ஞாபகம் வரும் அப்படின்னும் போது சரி ஓகே ஞாபகம் வந்தா சொல்லுங்கன்னு காசு கொடுத்துட்டு போறாரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஒரு ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு, ஆக்சுவலா இந்த கொலை எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னா பணத்துக்காக அப்படின்னு சொல்றாரு. என்னது பணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா, கடைசியா ஈவா மரியாவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஈவா மரியா 2.5 கோடி பணம் வாங்கியிருக்கா. அவ சாகறதுக்கு முன்னாடி கையில 2.5 கோடி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஈவா மரியாவுக்கு சொந்தமான எக்கச்சக்கமான சொத்து ஊர்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா என்ன விஷயம் தான் இருக்கு, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏதோ ஒரு பொண்ணு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சு இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணு கையில வச்சு இந்த பணத்தை ஆட்டையை போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம ஈவா மரியாவுடைய ஐடியை யூஸ் பண்ணி அந்த கொலகாரி ஈவா மரியாவா மாறி ஊருக்கு போயிட்டு தான் தான் ஈவா மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஈவா மரியாக்கு சொந்தமான எல்லா சொத்து பத்துகளையும் வித்துட்டு வந்திருக்கா. எக்கச்சக்கமான கோடி பணம் கிடைச்சிருக்கு. அப்படி இந்த பொண்ணு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகும்போது அங்க இருந்த லோக்கல் புரோக்கர் ஒருத்தர் இந்த பொண்ணை எதர்ச்சியா போட்டோ எடுத்திருக்காரு. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்கு எடுத்திருக்காரு. அந்த போட்டோவை எனக்கு சென்ட் பண்ணிருக்காரு. அந்த போட்டோ இப்போ என் கையில தான் இருக்கு, கண்டிப்பா அவ தான் கொலகாரியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது அப்படின்னா அந்த போட்டோவை பிளாஷா டெலகாஸ்ட் பண்ணி சீக்கிரமா போயிட்டு அவளை அரெஸ்ட் பண்ற வழியை பாருங்க, டிவில போட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும், இல்லனா ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது இல்ல இல்ல அப்படிலாம் பண்ணா கண்டிப்பா அந்த கொலகாரி தப்பிச்சு போயிடுவா. ஆல்மோஸ்ட் நான் கொலகாரிய கிட்ட நெருங்கிட்டேன், அந்த கொலகாரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சு அவளை அரெஸ்ட் பண்றது மட்டும் தான் வேலை. இந்த டைம்ல டிவி எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணா கண்டிப்பா அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி போயிடுவா, இந்த கேஸே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் அந்த ஹாஸ்டலுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோடைய டீம் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை நேரா மீட் பண்ணும்போது ஹீரோயின் அவங்கள பத்தி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்படி ஈவா மரியாவை பத்தி விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லும் போது ஹீரோ சிரிக்கிறாரு. எனது பேய் வந்து சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீங்க சிரிச்சாலும் நம்பலனாலும் நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஹீரோடைய மாமா கால் பண்றாரு. கால் பண்ணி ஏதோ சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல. இப்போ நம்ம ஹீரோ வந்து உட்கார்ந்துட்டு இவ தான் ஈவா மரியாவை கொலை பண்ண கொலகாரி, இந்த கொலகாரி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போட்டோவை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படி யாரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் கிடையாது, அந்த கொலகாரி அந்த வக்கீல் தான் மக்களே. இந்த வக்கீல் தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணிருக்கா. ஆக்சுவலா எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவா போயிட்டு வக்கீல அப்ரோச் பண்ணிருக்காங்க. வக்கீலும் டைவர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. புருஷன்கிட்ட இருந்து கேஸ்லாம் போட்டு 2.5 கோடி பணமும் வாங்கி கொடுத்துருக்கா. பணம்லாம் வாங்கிட்டு பேக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த வக்கீலுக்கு ஈவா மரியாவை பத்தி எல்லாமே தெரியும். ஈவா மரியா இப்போ தனியா இருக்கா, இவளை ஏன்னு கேட்க ஆளே கிடையாது, ஃப்ரெண்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பெருசா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் கார்ல போயிட்டே இருக்கும்போது மழை பெய்யுது. அந்த டைம்ல தான் இந்த வயசானவங்க பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு வக்கீல் ஈவா மரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவ்வளவு பணத்தோட நீ எங்க போற, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஈவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பணம் எல்லாமே என்னுடைய அப்பாவுடைய 2வது ஃபேமிலிக்கு சொந்தமான பணம். அந்த அம்மா அதுக்கப்புறம் அந்த தம்பிங்க தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பணம்
பணத்தை கொடுக்க போறேன். இத கொடுக்கும் போது அவங்க என்ன பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்மைல் மட்டும் எனக்கு போதும். பணத்தால எதையும் வாங்க முடியாது, பணத்தால அன்பை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டேன். நாளைக்கு முதல் வேலையா கிளம்பி ஊருக்கு போறேன் அப்படின்னு பேசும்போது சரக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. லைட்டா போதை ஆகும் போது ஒரு ஒயரை அப்படியே கழுத்துல சுத்தி சாகடிக்க ட்ரை பண்றாங்க. ஈவா போராடுறாங்க. போராடும் போது அப்படியே முடிய பூச்சி இழுக்கிறாங்க. கடைசியா இவங்கள இந்த வக்கீல் கொலை பண்றா. கொலை பண்ணது மட்டும் இல்லாம பாத்ரூம்குள்ள தூக்கிட்டு போயிட்டு துண்டு துண்டா கட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள அடுக்குறாங்க. கெட்டு போயிட்டு நாத்தம் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு வாட்டி வெளியே போகும்போதும் எங்கேயாச்சும் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியை கண்ணில் பார்த்தாங்க அப்படின்னா அங்க போட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் எப்படியோ அந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த வீட்டுக்கு ஹீரோயின் போக அது மூலியமா பேய் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஈவா மரியா கிட்ட இருந்து இந்த வக்கீல் 2.5 கோடி ஆட்டையை போட்டா இதை தாண்டி ஊர்ல எக்கச்சக்கமான நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம்ல இருக்க லூப் ஹோல்லாம் பயன்படுத்தி ஆதார கார்டுல அந்த பொண்ணுடைய ஃபேஸுக்கு பதிலா இந்த பொண்ணுடைய ஃபேஸை மாத்தி அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு சில பல லஞ்சம்லாம் கொடுத்து ஈவாவுடைய நிலத்தெல்லாம் வித்து அது மூலியமாவும் எக்கச்சக்கமான பணத்தை சுருட்டிட்டு வந்திருக்கா. மக்களே, ஈவா காணாம போயிட்டா அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மாசமா நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிருக்காங்க. அந்த வாரணாசி எல்லாம் போயிட்டு ஈவா ஆக்டிவ்ல இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல மெசேஜுக்கு ரிப்ளை பண்றது, போனை மட்டும் யாருக்கும் அட்டெண்ட் பண்ணி பேசாம ரிப்ளை மட்டும் பண்ணிருக்காங்க. வாரணாசிக்கு போயிட்டு போட்டோ எடுத்து Facebookல போட்டு ஆக்டிவ்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணது இந்த வக்கீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அப்படியே அந்த வக்கீல காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுல இருக்கும் போது அந்த ஃப்ரிட்ஜை பாக்குறாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் இங்க எப்படா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா பயத்தோட பார்க்கும்போது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து என்னமோ வெளியே வருது. அந்த ஃப்ரிட்ஜ் அப்படியே டமால்னு வெடிச்சு இவங்க இறந்து போறாங்க. மறுநாள் காலையில இந்த லேடி ஃப்ரிட்ஜ் வெடிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இப்பயாச்சும் நம்புறீங்களா, நான் சொன்ன விஷயத்த நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேக்குறாங்க. அதாவது ஈவா மரியாவுடைய ஆன்மா தான் இந்த லேடியை கொலை பண்றதுன்னு நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் நம்ப முடியாது. ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஃப்ரிட்ஜ் வெடிச்சு இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அவ்வளவுதான். அதை தாண்டி பேய் இருக்கு அப்படின்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த கதையில எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேய் கதையை காமிக்காம டைரக்டா நம்ம ஹீரோ மட்டும் காமிச்சு இது ஒரு பியூரான இன்வெஸ்டிகேஷன் கதை அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னமும் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்கும். இப்போ ஒன்னும் கிடையாது, படம் சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சது அப்படின்னா கிரீன் கலர் ஹார்ட் போடுங்க, பிடிக்கல அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.